ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு போடுறது வந்து ஒரு செமி பிரைடல் ப்ளவுஸ், நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைனில் வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் லைவ்லி ஐஸ். இன்றைக்கு வந்து ஒரு ஸ்லீவ் டிசைனில் என்ன மாதிரி டிசைன் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி saree என்ன மாதிரி டிசைன் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் வந்து நான் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லோ கலர், நல்ல ஒரு மேங்கோ எல்லோ கலரில் வந்து நான் ப்ளவுஸோட கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சாரியோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரும்பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டார்க் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து காப்பர் கலரில் ஒரு ஃபுல் ஜரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைனில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ப்ளவுஸோட அவுட்லைன், ஸ்லீவோட அவுட்லைன், நெக்கோட அவுட்லைன் பார்த்தோம்னா ஒரு 2 லேயர் 3 லேயர் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு ஒரு லைன் மெஹந்தி கலர் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸுக்கு பின்னாடி நம்ம நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ரோப் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸாக்ட் கலர், சாரீக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்ட் கலரில் இந்த ரோப் எனக்கு கிடச்சதுனால, ஓகே இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோப் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோப் வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேணும், தேவைப்படுது அப்படின்றத மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரோப்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் பிசுறு பிசுறாக வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஜூமில் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி பிசுறு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் லைட்டரும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மும் யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு பிசுறு இல்லாமல் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கம் அப்ளை பண்ணி, அந்த கார்னரில் கம் அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த பிசுறு வந்து நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு, என்கிட்ட லைட்டர் இருக்கிறனால லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மெல்ட்டுக்கு அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பிசுறு இல்லாமல் காட்டும். ஸோ தெரியுது இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிசுறு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். அதோட அவுட்லுக்கும் உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஸோ ஏன் நான் இந்த ரோப் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ரோப்லேயே வந்து நல்ல காப்பர் கலரில் ஜரி லேயரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சாரீக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், நச்சுன்னு இருக்கும் அப்படின்றதுனால இதே மெத்தட் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக கம் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த டிசைன் வந்து நகலாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக கம் வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ட்ரை ஆகட்டும். நம்மளுக்கு வந்து கரும்பச்சை அண்டு அந்த ஜரி ஏதாவது ஒரு லைன் தெரியணும் அப்படின்றதுனால தான் இந்த இது எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மேலே கரும்பச்சை தான் தெரியணும். அந்த மாதிரி அந்த கரும்பச்சை த்ரெட்டு வர்றது மாதிரி நம்ம மேலே வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு தெரியாது, எக்ஸ்ட்ராஸும் தெரியாது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அடுத்து ஒரு 2 லைன் காப்பர் கலரில் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அண்டு நம்பர் 2 ஆன்டிக் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 1/2 இன்ச் விட்டு கேப் விட்டுட்டு ஒரு கரும்பச்சை கலரில் கெம்ஸ்டோன்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மேலே வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆஃப் ரவுண்டு சொன்னேன் இல்லையா, ஸோ இதுதான் அதோட ட்ரேசிங் பேப்பர். நான் அந்த முன் பக்கம் ஸ்லீவ் டிசைன் வர்றதில் கொஞ்சம் குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்ற மெத்தடையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ மார்க் பண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம அவுட்லைன் ட்ரேஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து வித்தவுட் ஃப்ரேமில் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு மெத்தட். ஸோ இதில் வந்து நம்ம அவுட்லைன் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனது அப்படின்றதுனால ஸோ ஃப்ரேம்லேயே வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ட்ரேஸ் பண்ணுறப்ப அந்த ட்ரேசிங் பேப்பர் உங்களுக்கு மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பர் வந்து மூவ் ஆகாது. அடுத்து அடியில் கார்பன் பேப்பர் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
ஸோ அடியில வந்து ஒயிட் கலர் கார்பன் பேப்பர் அப்படின்றதுனால உங்களுக்கு அடியில ட்ரேஸ் ஆனது ஒயிட் கலரில் மட்டும்தான் தெரியும். ஸோ நான் அதையுமே காட்டுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் கார்பன் பேப்பர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அடியில் எல்லாமே உங்களுக்கு ட்ரேஸ் ஆகிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் ஆகிருக்கு. எனக்கு கேமராவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, எனக்கு பட் தெரியுது. ஸோ நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் மார்க்கர் பென்சில் வச்சோ நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ஓகே. ஸோ அந்த மாதிரி தெரியுது இல்லையா ஒயிட் கலரில். ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் அந்த ரோப்பும் ட்ரை ஆயிடுச்சு. அடுத்தடுத்து என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ரவுண்டு மேலே வருது இல்லையா, அதில் வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீனில் த்ரெட் எடுத்துகிட்டு, அதாவது டபுள் பெல் த்ரெட் தான் நான் எப்போயும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த த்ரெட்டில் வந்து ஒரு சாட்டின் ஸ்டிச் கொடுத்து எடுத்திருக்கேன். அண்டு இந்த மாதிரி ஒரு கப் சீக்வன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ளாட் சீக்வன்ஸுக்கும் கப் சீக்வன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃப்ளாட் சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு துணியோட அப்படியே ஃப்ளாட்டாக மாறிடும். கப் சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எம்போசிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த கப் சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் வச்சு நான் சாட்டின் ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அண்ட் ஒரு ஜுவல் சீக்வன்ஸில் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுனால சுகர் பீட், நம்பர் 2 ஆன்டிக் பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட், அப்புறம் 4 mm இட்லி பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து கப் சீக்வன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி கப் சீக்வன்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் 2 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்று கம் வச்சு அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஓவராக கம் வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து கலர் மாறிடும். ஸோ அதனால் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கப் சீக்வன்ஸையுமே நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, இப்போ வந்து நான் அந்த எம்போசிங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மேலே தெரிகிற மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அந்த எந்த கீழே வந்து அடி போர்ஷன் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கூட இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மேலே வர்ற மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு நீட் லுக்காக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் எம்போசிங் எஃபெக்ட் அந்த க்ரீன் கலர் வந்து மேலே தூக்கி தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கப் சீக்வன்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து நல்லா உங்களுக்கு எம்போசிங் எஃபெக்டில் வந்து தெரியும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதையுமே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூமில் காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமா நார்மல் ஹெம்மிங் நீடில் வந்து 6x6 மொத்தம் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் டபுள் பெல் டார்க் க்ரீன் சில்க் த்ரெட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃப்ளாட் சீக்வன்ஸ் நான் யூஸ் பண்ணலை, கப் சீக்வன்ஸ் தானே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த நடுவில் ஹோல் இருக்குல்லையா, ஸோ அது வழியாக பஞ்ச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த கேப்புக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 5x5 இல்லை 4x4 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்குள்ளே அந்த நாட் வந்து போயிடும். ஸோ அதனால் 6x6 நான் மொத்தம் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லுக் வந்து ரொம்பவே ரிச் லுக்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு எம்போசிங் எஃபெக்டில் நடுவில் வந்து க்ரீன், அவுட்லைனில் வந்து நல்ல கோல்டன் கலர், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேருந்து நான் இந்த டிசைனில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு அந்த ஒரு மீனோட செதில் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டிச்சஸ்லாம் இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டிச்சஸ்மே நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு லைன் சுகர் பீட், அடுத்து ஒரு லைன் நம்பர் 2 ஆன்டிக் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அவுட்லைன் எல்லாமே சுகர் பீட், நம்பர் 2 ஆன்டிக் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் எடுக்கலை. ஸோ நடுவில், அதாவது ஒரு கேப் வருது அப்படின்னா நடுவில் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு கம் வச்சு அப்ளை பண்ணிட்டு க்ரீன் கலர் கெம் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவுமே நல்லா ட்ரை ஆகணும். ஒவ்வொரு ஸ்டோனும் நீங்கள் நார்மலாக கம் வச்சு ஸ்டிக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க்கு பண்ண முடியும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து நீட்டாக இருக்கும். மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா நீங்கள் கம்மு காயாமல் உள்ள ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து நகல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஃபிக்ஸ் பண்ணி என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துலையுமே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல நான் அவுட் ட்ரையாங்கிளுக்கு கெம்ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக நடுவில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வருது. உள்ளேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ப்ளவுஸோட சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக தகுந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதே சில்க் த்ரெட் டபுள் பெல் பிராண்டில் கரும்பச்சை கலரில் நான் எடுத்திருக்கேன். சென்டர்லேருந்து அந்த ட்ரையாங்கிளோட கார்னர் வர்ற வரைக்கும் நான் ஒரு சென்டரில் வந்து ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். அடுத்து ஃபுல்லாக சாட்டின் ஸ்டிச் வந்து கொடுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ பிசுறு இல்லாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம சாட்டின் ஸ்டிச் லோடு கொடுப்போம் இல்லையா, ஸோ இந்த கார்னர் அந்த கார்னர் உங்களுக்கு கொஞ்சம் எம்போசிங் எஃபெக்ட் தெரியணும் அப்படின்னா நடுவில் வந்து பைப்பிங் த்ரெட் ஃபிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கார்னர் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக். உங்களுக்கு நடுவில் கேப் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சில்க் த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த கெம்ஸ்டோன்ஸ்லாம் நடுவில் கேப் விட்டு ஒட்டியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து நல்ல ஒரு கண்டினியூஸாக சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்டு சாட்டின் ஸ்டிச்சு த்ரெட் ஒர்க்கில் கொடுத்த இடத்துல அவுட்லைன் எல்லாமே ஒரு சுகர் பீட், நம்பர் 2 ஆன்டிக் பீடு, அப்புறம் வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கெம்ஸ்டோன்ஸை சுற்றிலும் நான் ஒரு சிங்கிள் லைன் சுகர் பீட் கொடுத்து கார்னரில் ஒரு அரும்பு மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நல்லா ட்ரை ஆகிடுச்சு ரோப்பு. ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நார்மலாக நம்ம ஃப்ளை ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது இல்லை, அங்கங்கே நம்ம கொஞ்சம் மேலே வந்து சர்தோசி கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுனால அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாரீ கலரில் நான் சர்தோசி எடுத்திருக்கேன். கோரா மாடலில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சர்தோசி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்காக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் நீடில் வந்து எப்போயுமே பெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு பஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி ஹேண்டிலிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நான் குட்டி குட்டி ஜர்தோசியாக கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலாக லோட் கொடுப்போம் இல்லையா, ஸோ ஆரி நீடில் வச்சு கொடுக்காம நார்மலாக நான் ஹெம்மிங் நீடில் வச்சு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பஞ்ச் உள்ளே லோட் கொடுத்துட்டு அந்த கார்னரை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து லோட் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச்சுக்கு கம்ப்ளீட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹெம்மிங் நீடிலில் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஒரு சில நேரம் இந்த நீடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நம்ம யூஸ் பண்ண அது வந்து கொஞ்சம் சர்தோசிலாம் தூக்காமல் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அங்கங்கே வந்து புட்டாஸ் டிசைன் மாதிரி வீட் பீட் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கீழே வந்து பார்டரில் என்ன மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து கஸ்டமர் ஹேங்கிங்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பார்டரோட இன்ச்சஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ½ இன்ச்சஸ்க்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ½ இன்ச்சஸில் என்ன மாதிரி ஹேங்கிங்ஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே எப்போயுமே பார்டரில் வந்து 3 லேயர் ஜரி செயின் ஸ்டிச் தான் நான் கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு லேயர், அதாவது அவுட் லேயர்லேருந்து ஃபஸ்ட் லேயர் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் லேயரில் வந்து நான் கொஞ்சம் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 6 சுகர் பீட், அப்புறம் சாரிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் பீட் அண்ட் நம்பர் 2 ஆன்டிக் பீட் கொடுத்து நான் உள்ளே லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ லோட் பண்ணி எடுத்துட்டு அந்த லாஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீட் அந்த பீடை மட்டும் விட்டுட்டு ஸோ அந்த மாதிரி ஏற்றிட்டு உள்ளே வந்து ஃபுல்லாக நீங்கள் லோட் கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணோமோ அதே இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறணும்.
ஃபுல்லாக லோட் ஆயிருக்கா அப்படின்றதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கேனோ அதே இடத்துலையே நான் பஞ்ச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே. ஸோ கேமரா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நான் அடியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே கொடுத்து ஸ்டிச் பண்ணோமோ அந்த இடத்துல நான் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு நூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா, அந்த லோட் கொடுத்துருக்கோம் இல்லையா, 6 சுகர் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நூல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா, கார்னரில் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட் இருக்குது, அதை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் நூலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக லோட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக லோட் ஆயிரும். இப்போ வந்து ஃப்ரேம்லேயே இந்த மாதிரி ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுறது, இல்லை நம்ம ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து ஹெம்மிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. ஸோ நான் வந்து ஃப்ரேம்லேயே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் லூஸ் காண்டாக்டாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால நம்ம ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஹேங்கிங்ஸை வந்து நீங்கள் மேலே தூக்கி விட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபுல்லாக டிசைன் வந்து இதுதான். இதை ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற அவுட்லுக் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தெரியுற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.